அடுத்தது வந்து சுவாதிஸ்தானான்ட்டு இது நமக்கு இது ஜஸ்ட் எனக்கு மெடிக்கல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது சுவாதிஸ்தானம் அடுத்த இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்விக் போன், அதுதான் நம்மளோட இடுப்பு எலும்புங்க. எலும்பு பகுதி, அப்புறம் நம்ம முதுகெலும்போட கடைசி பகுதியை கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பிக்சர் சுவாதிஸ்தானான்னு போட்டிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 2 பார் ஒன்று ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, க்ரீன் ஷேடு கொடுத்த மாதிரி. அதுதான் நம்மளோட முதுகு எலும்போட கடைசி பகுதியிலேருந்து பண்டிலாக வெளியே வரும். பார்த்திங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே ஒரு 5 தொகுப்பாக வெளியே வந்து ஒரு ஜங்ஷன், ஒரு கோர்வையாக ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து சுவாதிஸ்தான இதுன்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நரம்புகள் தான் மெயினாக நமக்கு இப்போ நம்மளோட 2 கால்களுக்குமே, கால்கள், முட்டி, நமக்கு வயிற்று பகுதியிலேருந்து கீழே நுனி டோஸ் வரைக்குமே, கணுக்கால் வரைக்குமே கம்ப்ளீட்டாக எல்லா நரம்புகளுமே முதுகெலும்புலேருந்து இது மூலிமா தான் பிரான்ச் அவுட் ஆகி போகுதுங்க. ஸோ இது இன்னொன்று என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, அடிவயிறு, நம்மளோட போஸ்டர், நம்ம எப்படி உக்காடுறோம், அந்த பேக் போனோட கடைசி பகுதியிலோட ஸ்டெபிலிட்டி அது கரெக்டாக இருக்கிறதுக்குமே இந்த ஏரியாவிலேருந்து தான் நரம்புகள் ஹெல்ப் பண்ணுது. இது சுவாதிஸ்தானம். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் சில நரம்புகள் நமக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி நம்மளோட இதுக்குமே பிளேடரு, அந்த யூரின் கலெக்ட் ஆகிறதுக்கும், யூரின் வெளியே வர்றதுக்கும், மலம் கழிக்கிறதுக்குமே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இதில் இருந்துமே போகுது. ஸோ இது 2 தான் மெயினாக மூலாதாரமும் சுவாதிஸ்தானமும் இது மெடிக்கல் லிட்ரேச்சரில் இருக்கிற பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ அடுத்த இமேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து மெடிக்கல் ரீதியாக அந்த மணிப்புரா சக்கரம்னு சொல்லியிருக்கிறது எந்த இடத்துல இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் பாருங்கள், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம்னு காமனாக போட்டிருப்பாங்க. அதில் வந்து அந்த லெஃப்ட்டில் ஒரு ஹியூமன் பிக்சர் போட்டு லிவரு, ஸ்டொமக், பேன்க்ரியாஸ் 3 அந்த லெஃப்ட் சைடில் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளே நிறைய பயாலஜி புக்ஸ்லாம் பார்த்துருப்போம். லிவர், ஸ்டொமக், அப்புறம் பேன்க்ரியாஸ். இந்த மணிப்புர சக்கரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர்னால் கல்லீரல், ஸ்டொமக் வயிறு, பேன்க்ரியாஸ் இந்த கணையம், இந்த 3ஐயும் அப்படியே தூக்கிட்டோம்னா அது அப்படியே வெட்டியசின் அந்த 3 உறுப்புகளுக்கும் பின்னாடி அங்கே தான் நரம்பு மண்டலங்கள் இதெல்லாம் இயக்கிறதுக்கு இதாகும். இப்போ அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 2வதாக ஷேர் பண்ணியிருக்கிறது, அது அப்படியே வெட்டினதுங்க. அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா, மேலே குறுக்கு வெட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றை குறுக்காக வெட்டி இருக்கிறது. அப்புறம் இந்த சைடு ஒரு பைப் மாதிரி, ஓஸ் பைப் மாதிரி இறங்குது பாருங்கள், அது வந்து கணையத்திலேருந்து வர குறுக்கு வெட்டு. அப்புறம் கீழே பெருங்குடலோட குறுக்கு வெட்டுங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் 1 2 ஒரு 4 ஒரு 5 ஜங்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும், கரெக்டாக சென்டர் ஆஃப் த இமேஜில். இது எக்ஸாக்டாக வயிற்றுக்கும், இது வந்து சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு மெடிக்கலாகவே சொல்கிறாங்க. சீலியாக் பிளெக்ஸஸ், இன்னொரு பேர் சோலார் பிளெக்ஸஸ். ஆனால் அண்ணன் நமக்கு லாஸ்ட் டைம் சொல்கிறப்பே அதான் சொன்னார், அந்த சூரிய சக்தி, அந்த வெப்பத்துக்கு, அந்த 5 புலன்களும் சொல்கிறப்ப வெப்பன்ட்டு சொல்லி இது தான் நமக்கு சொன்னார். ஸோ நமக்கு சயின்ஸ் ரீதியாகவுமே சோலார்னா சூரியன் தான், சோலார் பிளெக்ஸஸ் தான் மெடிக்கல் டேர்ம்லேயுமே இருக்குது. ஆமாம். ஸோ இது உங்களுக்கு வந்து நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த இடம் லொக்கேஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கம்ப்ளீட் உறுப்புகளுக்கு இங்கேருந்து தான் மெயினாக போகுது. நீங்கள் ஜீரணம், வயிறுலேருந்து கணையம், கல்லீரல், பெருங்குடல் இயக்கம், கம்ப்ளீட்டாக நம்ம ஜீரண மண்டலம், இது எல்லாத்துக்குமே இதுதான் உடம்புலோட மெயின். இது நம்ம உடம்போட உஷ்ணத்தை இயக்கிறதே இங்கேருந்து தான், சோலார் பிளெக்ஸஸ், ஹீட்னஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இது. இப்போ அடுத்தது வந்து இது வந்து அநாதகம். ஸோ இது வந்து நம்ம மெடிக்கலாக என்ன சொல்லுவோம்னா, இது கார்டியாக் பிளெக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளோட இருதயம், நுரையீரல், அப்புறம் நம்ம தைராய்டு சுரப்பி, இந்த இதுக்குமே மெயினாக. அப்புறம் நம்ம இருதயத்திலேருந்து வெளியே வர அந்த அயோட்டான்னு சொல்லுவோம், மேஜர் ரத்த குழாய், அதுதான் உடம்புக்கு ஃபுல்லாக ரத்தம் சப்ளை பண்ணுறது. அதோட இயக்கங்கள் எல்லாத்துக்குமே இந்த அநாதக சக்கரம் தான். இது சக்கரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து வரைஞ்ச படம் ஒன்று இருக்கும், இருதய படம் மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த குழாய் இருதயத்திலேருந்து மேலே பாருங்கள், ஒரு கட் பண்ணியிருப்பாங்க 2 ஒரே ரத்த குழாய் தான் 2 குறுக்கு வெட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த கட் பண்ண இடத்துக்கு பின்னாடி பாருங்கள் ஜங்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார்டியாக் பிளெக்ஸஸ்ன்னு அதிலே குறிச்சிருப்பாங்க. கார்டியாக் பிளெக்ஸஸ், டீப் டார்சல் கார்டியாக் பிளெக்ஸஸ்ன்னு இருக்கும். ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? அதுதான் வந்து அந்த அநாத சக்கரம்னு சொல்கிறாங்க, அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ஸுங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வெளியே வரும்.
ஸோ இந்த சைடு நீங்கள் ஸ்க்ரீனோட லெஃப்ட்டில் அந்த இமேஜோட லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரியல் பிக்சர், மனுஷனோட ரியல் போஸ்ட்மார்ட்டம் பிக்சர் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜங்ஷன் தெரியாது, ஏன்னா அந்த ரத்த குழாய் அப்படியே இருக்கும், இன்டாக்டாக இருக்கும். அந்த சைடில் இருக்கிற இமேஜில் அது கட் பண்ணியிருப்பாங்க. இது ரியல் பிக்சரில் ஜஸ்ட் அது எந்த இடத்துல வரும்ன்ட்டு உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கிறதுக்காக அந்த லைவ் பிக்சர். அந்த ரத்த குழாயை வெட்டினீங்கன்னா அதுக்கு வெட்டினாசின் அதுக்கு பின்னாடி இருக்கும் அது, அந்த அன்னாதா சக்கரங்கிறது அந்த எல்லோ பாயிண்ட்ஸுங்க. ஸோ இது மெயினாக அது நம்மளோட லங்ஸோட இயக்கம், ஹார்ட்டோட இயக்கம், தைராய்டு. ஒட்டி வரும். ஆமாம், ஹார்ட்டுக்கு பின்னாடினா கிட்டத்தட்ட தண்டுவடம் தான். தண்டுவடத்தை ஒட்டி வரும். ஆமாம். ஸோ இது வந்து அன்னஹாத்தா.